ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கம்பேக் ஆகலாம். உங்களுக்கு தெரியும் ரிவிஷன் கிளாஸ் பத்தி. ஸோ நம்ம குரூப் 2 2ஏக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோம், ஒரு 140 டேஸா என்ன பண்ணோம், ஒரு 2 செஷன் போட்டு ரேண்டமா ரிவிஷன் பண்ணோம். ஜிஎஸ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே நம்ம கலந்து கலந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். மெயின்ஸ்க்காக ரீஸ்டார்ட் பண்ண போறோம். நைட் கிளாஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 2A மெயின்ஸ்க்காக. ஸோ நம்ம ஜிஎஸும் பண்ண போறோம், ரீசனிங்கும் இதுல வந்து பண்ண போறோம். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நமக்கு தெரியும் 9ல இருந்து 9:30க்குள்ள கிளாஸ் இருக்கும். தனியாவே நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ அதுல நான் இன்டிமேட் பண்ணுவேன். அந்த டைம்ல நம்ம ஆன்லைன்ல ஜூம்ல வந்து கனெக்ட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் கிளாஸும் வந்து இருக்கு. உங்களுக்கு அன்லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். யூடியூப்ல பாக்குற மாதிரியே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க அதே லைவ் கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ஆகட்டும், ஜியாகிரபி ஆகட்டும், எல்லா ஜிஎஸ் டாபிக், ஜிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 150 மார்க்ஸ். அதே மாதிரி ரீசனிங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், இப்ப புதுசா ஒரு சீரீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருமே இதை பண்ணாத ஒரு சீரீஸ் நம்ம திங்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஆத்தர் புக் சீரீஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப எல்லாமே 6 to 12th புக் வரையில தான் இதுவரையில கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதை நல்லாவே வெல் தரவுடா நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு புக்குமே நிறைய டைம் டெஸ்ட் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம வெல் ப்ரிப்பேர்டா, வெல் தரவுடா ஆத்தர் புக்ல ஆகணும் அப்படிங்கறக்காக போடப்பட்ட கான்செப்ட் தான் இந்த ஏபிஎஸ் சீரீஸ். ஓகேங்களா? என்ன ஏபிசி ஜூஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து வெங்கடேசன் சார் புக்கும் பாசிவா சார் புக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது போக போக நம்ம தமிழரசு மேகசின்ஸ் வந்து ஒரு 2-3 மாசம் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த பேஜ் நம்பர், என்ன மெட்டீரியல், எல்லாமே நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னன்னா இந்த ஏபிஎஸ் சீரீஸ்ல வந்து மெட்டீரியலும், அதுக்கப்புறம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து எம்சிக்கும் இருந்தது. ஓரல் டெஸ்ட் கேட்போம். ஸோ இந்த நைட்டு கிளாஸ்ல என்ன வரும்னா, இந்த ஓரல் டெஸ்ட் மட்டும் வரும். ஸோ ஏபிஎஸோட காம்போவா நமக்கு வரும். மெட்டீரியலும் டெஸ்ட்டும் வராது உங்களுக்கு. சும்மா ஜூம் மீட்ல ஓரல் டெஸ்ட் மட்டும் வரும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் நான் வந்து கொடுத்துருப்பேன். சிவா சார் புக்குக்கு நான் கொடுத்துருக்கேன், வெங்கடேசன் சார் புக்குக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்குமே, இப்ப பாத்தீங்கன்னா டாபிக் 1 என்னது, சைல்ட் லேபரா. ஸோ சைல்ட் லேபருக்கு வந்து பைலிங்குலா மெட்டீரியல் கொடுப்பேன். இப்ப ஏற்கனவே பொலிகர் ரிவோல்ட் வந்து நடந்து முடிஞ்சு வெங்கடேசன் சார் புக்ல. அதுல பாத்தீங்கன்னா தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல், இந்த மாதிரி வந்து இருக்கும். இங்கிலீஷ் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா வெங்கடேசன் சார் புக் இங்கிலீஷ்ல கிடையாது, சிவாவும் இங்கிலீஷ்ல கிடையாது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அது போக பாத்தீங்கன்னா வியர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஆகட்டும், இது எல்லாமே வந்து புல்லட்ஸ் போட்டு உங்களுக்கு ஹைலைட்டாவே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் சிவா சார் புக்கும். ஸோ அதை நான் இப்ப எடுக்கல. அதுவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எம்சிக்யூ ஒவ்வொரு டாபிக்குமே பாத்தீங்கன்னா 40 எம்சிக்யூ. இது பாருங்க, கர்நாடிக் வாரம் மட்டுமே 40 எம்சிக்யூ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து இருந்துச்சு. அது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க எழுதியிருப்பீங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. வெறும் ஆன்சர் மட்டும் இல்லாம அதற்கான விளக்கமும் இருக்கு. இந்த மாதிரி தான் தமிழுக்கும் இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்கு. ஸோ நமக்கு 130 டேஸே வச்சுக்கலாம், ஒரு 4 மாசமே வச்சுக்கலாம். நாமும் 12. சரிங்களா? ஸோ இதுல நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்தது வந்து டிசம்பர்ல நமக்கு கால்ஃபர் வரப்போகுது. அப்ப நம்ம அடுத்தடுத்து ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிக்க தான் போறோம் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம ஜிஎஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்குமே ஓரளவு நான் 145 இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க ரீசனிங்குமே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு நைட் கிளாஸ் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் ஒரு 1 ஹவர் செஷன்லயே நம்ம எந்த அளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே. ஸோ நம்ம 1 ஹவர் கிளாஸ்லயே நம்ம வந்து நிறைய ஒரு 100+ கொஸ்டின் வந்து நம்ம பண்ணிருப்போம். ரேண்டமா நமக்கு மனசுல ஆல்ரெடி படிச்சது வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கு லாஸ்ட் மந்த் முன்னாடி 3 செஷன் வச்சோம். ஒரு செஷன் தமிழுக்கு, ஒரு செஷன் ஜிஎஸ்க்கு, ஒரு செஷன் ஆப்டிடியூடுக்கு வச்சோம். அதே மாதிரி இங்கேயுமே 2 செஷன் ஜிஎஸ் வச்சுட்டு ஒரு செஷன் ரீசனிங் வைக்கலாம். அது லாஸ்ட் மந்த் வைக்கலாம். ஸோ நீங்க இப்ப என் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா தட் இஸ் அக்டோபர் 15. இப்போ நாளைக்கு தான் ரெக்கார்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 2 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரி விடுங்களேன், தீபாவளி எப்போன்னு வச்சுக்கோங்க. அந்த வாரத்துல இருந்து சரிங்களா? ஸோ அக்டோபர், நவம்பர், அக்டோபர்ல ஒரு 10 நாள் இருக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 நாள் ரெகுலரா
ரெகுலரானா வாரத்துல ஒரு 3-4 கிளாஸாவது நம்ம வச்சுடுவோம். ஓகே. எவ்வளோ விஷயம் நீங்க கேதர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு படிச்ச நியூஸ் பேப்பர டக்குன்னு கேட்டுருவேன். நீங்க எடுத்த நியூஸ் பேப்பர் படிச்சு நோட்ஸ் மேக் பண்றக்கு, நான் டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சுருவேன். அது ரிலேட்டடா நம்ம ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாமே கேட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் ரிவிஷன் கிளாஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயிலுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு மெசேஜ் பண்ணாலும் சரி. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே சிவா சார் புக்கோட ஷெட்யூல் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நம்ம சிபிடி டெஸ்ட் போகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் இருக்குது. வெங்கடேசன் சார் புக்கோட ஷெட்யூல் இருக்கு. சிபிடி டெஸ்ட் எப்படி எழுதுறது? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி எழுதுறது? இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இத நீங்க பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.